சார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு நபர் உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சு. இவர் ஏன் இங்கேருந்து இங்கே வராரு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதோட கவரேஜ் மட்டுமே நிறைய நாட்கள் போச்சு மீடியாவில். அப்படிப்பட்ட அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து உண்மையாகவே அங்கே என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் 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 மூலமாக இந்த விசிகாங்கிற ஒரு கூட்டணி நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? இல்லை இல்லை, அந்த ரோல் வந்து அவர் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கூட்டணி பேசுவதை விசிகே எந்த அளவுக்கு தயாராக இருக்குது அப்படின்றது தெரியல, இல்லை கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு தயாராக இருக்குன்னு தெரியல. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப, ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகவிலிருந்து விலகி அது வந்து விஜய் கிட்ட போச்சுன்னா அது ஒரு பெரிய மாறுதலை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும். விசிகே எந்த ஷீல்டை வச்சு டிஎம்கே கிட்ட நிற்கும் அப்படின்னு ஒரு, இப்போ விஜய் இப்போ திரும்ப வந்து சொல்கிறது, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி இன்னைக்கு வந்து திமுக தான். அது கூட தான் நான் நிற்கணும், என்னுடைய பலம் என்னன்றது எனக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு நம்ம கூட நிற்கும் தான் பிஜேபியை நம்மளால் எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக்கான ஒரு வாதம் வைக்கிறார் இல்லையா? அந்த வாதம் வந்து எடுபடாமல் போயிடும். ஏன்னா காங்கிரஸ் வந்து விசிகே ஐ மீன் தவேகா கிட்ட போச்சுன்னா அதுதான் அது தட் அப்ளிகபிள் டு லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆல்சோ. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் விஜயை வந்து மையப்படுத்தி தான் எல்லாம் இயங்கும் போது ஆதவ் அர்ஜுன் வந்து அவருடைய பேர்லேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த போஸ்டிங்லேயே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு தானே போட்டிருக்காங்க. என்ன பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன், துணை பொதுச் செயலாளர். அப்போ அந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஆல்ரெடி பெண்ணு கூட ஒர்க் பண்ணியிருந்தவர். அதனால் இங்கேயும் அதை செய்வார் தான், அதை தான் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்.